நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவிலான அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். நெல்லை கோட்ட அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் புதிதாக வழங்கப்பட்டுள்ள பேருந்துகளின் இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், கடன் சுமையிலும் மகளிர் இலவச பேருந்து திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மகளிர் விடியல் பயணம் என்ற ஒரு சிறப்புமிகு திட்டத்தை ஆட்சி பொறுப்பேற்ற அன்றைக்கே துவக்கி வைத்த அந்த காரணத்தினால்தான் இந்த போக்குவரத்துறையும் இன்றைக்கு ஒரு விடியலை பெற்றிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் கடன் சூழலில் இந்த துறை இருக்கின்ற நிலையில் மகளிர் விடியல் பயணத்தை அறிவித்து அதற்கான நிதியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கு துறையிலே பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் சரியான நேரத்தில் தர முடிகிறது. பக்கத்தில் இருக்கின்ற சில மாநிலங்களில் போக்குவரத்து துறையிலே 2 மாதங்களுக்கு ஒரு முறை 3 மாதங்களுக்கு ஒரு முறை சம்பளம் தருகின்ற நிலை இருக்கிறது. ஆனால் நம்முடைய மாநிலத்தில் கடந்த காலத்தில் அப்படி ஒரு சூழல் இருந்தது மாறி இன்றைக்கு முதல் தேதியில் அந்த சம்பளத்தை பெறுகிறோம் என்றால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு வழங்குகின்ற நிதிதான். ஆனால் தமிழ்நாட்டில்தான் கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் பயணித்து தங்களுடைய சொந்த கிராமத்திற்கு சொல்கின்ற அளவிற்கு குக்கிராமம் வரை பேருந்து வசதி இருக்கிறது. தனியார் வசம் இருந்த பேருந்தை அரசுடைமையாக்கி இன்றைக்கு இதை வலுப்படுத்திய காரணம்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது 2006 2011 அந்த 5 ஆண்டு காலத்தில் 15,000 பேருந்துகளை அரசிற்காக வாங்கினார்கள்.